வெல்கம் டு பிவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சேல் இன்வாய்ஸ் ஒன்று ரைஸ் பண்றாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த இன்வாய்ஸ் பில் டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சைனி ஷிப் டு வேற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படிதான் அவங்க பில் டு அட்ரஸ், ஷிப் டு அட்ரஸ், டிஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுத்து தான் இன்வாய்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஆனா பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பில் டு அட்ரஸும் கன்சைனி அட்ரஸும் சேம் அட்ரஸா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே புக்ல நான் ஒரு சேல் இன்வாய்ஸ் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா கன்சைனி அட்ரஸ் உங்களுக்கு திருப்பூர் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்ல இருக்கு. ஸோ பையர் பில் டு அட்ரஸ் பாத்தீங்கன்னா திருப்பூர், அந்த சேம் அட்ரஸே தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. கன்சைனி அட்ரஸும் பையர் அட்ரஸும் உங்களுக்கு சேம் அட்ரஸா இருக்கு. ஆனா அவங்க என்ட்ரி போடும்போது என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா பையர் பில் டு அட்ரஸ் திருப்பூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கன்சைனி ஷிப் டு அட்ரஸ் சென்னை அட்ரஸ் கொடுத்து தான் இன்வாய்ஸ் எல்லாமே கரெக்டா சேவ் பண்ணியிருக்காங்க. ஆனா ப்ரிவியூல மட்டும் உங்களுக்கு ரெண்டு அட்ரஸுமே சேம் அட்ரஸா வியூ ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். இங்க கான்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க அட்ரஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா பார்ட்டி டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஸோ நேம் அண்ட் அட்ரஸ் ஃப்ரம் பார்ட்டி மாஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை அவங்க எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம ரிமூவ் நோ கொடுத்துடுறோம். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்றோம். இப்போ ப்ரிவியூ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கன்சைனி அட்ரஸ் ஷிப் டு அட்ரஸ் சென்னை அட்ரஸ் வந்துருச்சு. ஸோ பையர் பில் டு அட்ரஸ் திருப்பூர் அட்ரஸ் வந்துருச்சு. இது ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன் தான். அதாவது பிரிண்ட் அவுட் நம்ம எடுக்கும் போது ப்ரிவியூல உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.